How I study 12 hours a day with 100% focus. Why am I able to study 70 hours per week? How I studied for 12 hours a day for over a year. Seriously, இந்த மாதிரிலாம் யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது I will be like, எப்படி ஆல்தோ அந்த வீடியோலாம் பார்க்கும்போது மோட்டிவேட்டரா இல்லைனா எனர்ஜி கொடுத்து உங்களை படிக்கணும்னு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருந்தாலுமே தேர் ஆர் ஸ்டில் பீப்புள் அவுட் தேர் அவ்வளோ லாங்லாம் படிக்க முடியாம அண்ட் ஆல்சோ தேர் ஆர் people out there கம்மி நேரம் படிச்சு குட் மார்க்ஸ் எடுக்கிறவங்களும் ஸ்கூல்லையும் சரி அண்ட் காலேஜ்லையும் சரி ஐ ஒன்ட் ஸ்டடி மோர் தென் 4 hours a day மேக்ஸிமம் அண்ட் அதுவும் எக்ஸாம்க்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி மட்டும்தான் பட் ஸ்டில் ஐம் ஏபிள் டு ஏஸ் ஆல் மை எக்ஸாம்ஸ் ஸோ ஹவ் குட் ஐ டூ தட் அது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ நேரம் ஆக்சுவலாக ஃபோக்கஸ்டாக படிக்கிறீங்க அப்படின்னு தான் முக்கியம். ஹியூமன்ஸோட மேக்ஸிமம் ஃபோக்கஸிங் டைமே 40 to 45 minutes தான். அதுக்கு மேலே உங்களோட அட்டென்ஷன் ரேட் அப்படியே கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஃபேக்டர்ஸும் ப்ளே பண்ணும். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, உங்களோட சிச்சுவேஷன்ஸ், உங்களோட சரௌண்டிங்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு ஒரு மேஜர் ஃபேக்டர்ஸாக ப்ளே பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ஸ்மால் டியூரேஷன்ஸில் எஃபிஷியன்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக படிக்கலாம் அண்ட் நான் என்னென்னலாம் டெக்னிக் யூஸ் பண்ணி படிப்பேன் அப்படின்னு தான் பார்க்க போறோம். பட் பிஃபோர் கெட்டிங் இன்டு தி வீடியோ டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் தி சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அப்படியே பிரஸ் பண்ணிருங்க. வித்அவுட் ஃபர்தர் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு டூ ஸ்டாப் மல்டிடாஸ்கிங். பட் மல்டிடாஸ்கிங் ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதுல. ஆனால் ரியாலிட்டியில் என்னன்னா மல்டிடாஸ்கிங் அதுவும் உங்களோட ஸ்டடீஸ் அப்போ உங்களோட எஃபிஷியன்சியை டோட்டலாக லூஸ் பண்ண வச்சிரும். ஸ்டான்ஃபோர்ட் ரிசர்ச்சர்ஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை மல்டிடாஸ்க் பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணப்போ they found heavy multitaskers are actually worst performers compared to the person who do one thing at a time. And இது மட்டும் இல்லாம லண்டன் யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு ஸ்டடி படி மல்டிடாஸ்கிங் உங்களோட ஐக்யூவை ரொம்பவே டிராப் பண்ணும். நம்ம பிரெயின் ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது தான் டோட்டல் எஃபிஷியன்சியும் அதுல போடும். ஸோ நீங்க படிக்க உட்காரும் போது வைப் யுவர் டெஸ்க் கம்ப்ளீட்லி, எந்த வித டிஸ்ட்ராக்டும் வச்சுக்காதீங்க. கிவ் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அண்ட் டோன்ட் மல்டிடாஸ்க். ஒரு டாபிக் படிச்சிட்டு இருக்கும் போது இன்னொரு டாபிக் ஜம்ப் பண்ணிடாதீங்க. இதை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்க. செகண்ட், நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி plan all the tasks or topics that you want to cover. because நான் இது பர்டிகுலரா சொல்றேன்னா எப்பவுமே ஸ்டார்டிங் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பட் கொஞ்ச நேரத்துல நீங்க ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. அப்போ நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு சொல்லிட்டு யோசிக்க ஒரு டைம் கேப் விட்டீங்கன்னா உங்களோட ஃப்ளோ ஸ்டேட் பிரேக் ஆயிடும். ஸோ அப்போ நீங்கள் திருப்பி அகைன் ஃப்ரெஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடியே ஒரு லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் எதெல்லாம் படிக்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் லைனாக எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு இதை தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லிஸ்ட்டை ஈஸி டு டிஃபிகல்ட் அந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸி டாபிக்ஸ் எல்லாம் டக்குன்னு முடிச்சுட்டு உங்களோட ஃப்ளோ ஸ்டேட்டை ஈஸியாகவே அட்டைன் பண்ணிடுவீங்க. அப்புறமேட்டு அந்த டிஃபிகல்ட்டான டாபிக்ஸ் படிக்கும்போது ஆல்ரெடி நீங்கள் ஃப்ளோ ஸ்டேட்டில் இருக்கிறதால அதையுமே ஈஸியாக படிச்சிருவீங்க. தேர்ட், யூஸ் போமோடோரோ டெக்னிக். போமோடோரோ டெக்னிக்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு இட்ஸ் a டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லியா ஈஸியா இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்க டாஸ்க்ல இருந்து ஒரு டாஸ்க் எடுத்துக்கோங்க. then set a timer for 25 minutes. அந்த டைம் முடிகிற வரைக்கும் learn the topic that you have chosen. நடுவில் ஏதாச்சும் நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த டைமர் ரீசெட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும். 25 minutes முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 minutes பிரேக் எடுங்க. அண்ட் இந்த 5 minutes நீங்க ஸ்டடீஸ் இல்ல ஒர்க் இந்த மாதிரி ப்ரெஷர் எதுவுமே போடாம ரிலாக்ஸ் பண்றதுக்கு மட்டுமே இருக்கணும். then get back to the work again. ஸோ அந்த 25 minutes தான் ஒரு போமோடோரோ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எவ்ரி 4 போமோடோரோஸ்க்கு 15 to 30 minutes ஒரு லாங் பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி படிக்கிறதுனால நீங்க ஃபோக்கஸ் அண்ட் எஃபிஷியன்ட்டா படிப்பீங்க. அண்ட் நீங்க 10 to 12 ஹவர்ஸ்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம்க்கோ இல்ல ஸ்கூல் ஆர் காலேஜ் டெஸ்ட்க்கோ படிக்கும்போது யூஸ் தீஸ் டெக்னிக்ஸ். ரொம்ப நேரம் உட்காந்து மாங்குன்னு மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சு படிங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் தி சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அப்படியே அமைக்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் அன்சாரி ஃப்ரம் ஐம் சாரி. Cheers.